நல்ல சுட சுட இட்லிக்கு நல்ல மணக்க மணக்க தக்காளி கடையல் செஞ்சு சாப்பிட்டா சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதை எப்படி பண்ணாங்கிறத பார்த்துலாம். வெல்கம் டு மை சேனல் கிரவுண்ட் பேரடைஸ். வாங்க வீடியோ கிளப்பலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து நான் வந்து கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்திருக்கேன். அது கூடவே கடுகு, ஜீரகம், வெந்தயம், 4 பழுத்த தக்காளியை நல்லா வந்து பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு விசில் போட்டு நம்ம அவிக்க போகிறதுனால சும்மா ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3த்தையும் வந்து போட்டுட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மற்ற சாமான்லாம் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுடலாம். அது கூடவே வெங்காயமும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பல்லாரி வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி விடலாம். கொஞ்சம் வாசம் மனம் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். வெங்காயம் வதங்குற வாசம் தெரியும். அந்த ஸ்டேஜில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு முக்கியமாக நல்லா பழுத்து இருக்கணும் தக்காளி. சும்மா அந்த மஞ்சள் கலரில் இருக்கிற தக்காளிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜூஸினஸ் கிடைக்காது. ஸோ அந்த டேஸ்ட்டு இருக்காது. இந்த மாதிரி நல்லா வந்து தக்காளியை நல்லா வந்து லைட்டாக வதக்கிட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே வதங்க விட்டுட்டே இருக்கணும். இது 2 மினிட்ஸ் கழித்து இப்போ மசாலா சேர்த்துடலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகா சேர்த்துருக்கனால காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள். அது கூடவே வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நிறையா தண்ணி விட்டுறாமல் அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 3 விசில் வந்து விட்டு அதோட ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் திறந்து எடுத்துக்கலாம். இப்போது இது கூட இருக்கிற தண்ணியை வந்து தனியாக நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். தனியாக தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தக்காளி எல்லாத்தையுமே வந்து மத்து வச்சு கடைஞ்சாலும் சரி, இல்லைனா மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தாலும் சரி. நான் மத்து வச்சு கடைஞ்சிக்கிட்டேன். நீங்கள் பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து நல்லா உங்களுக்கு அரைஞ்ச மாதிரி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ மத்து வச்சு நம்ம செய்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது அந்த தக்காளியோட அந்த பல்ப்பு, அந்த தோல் எல்லாம் வந்து நம்மளுக்கு கட்டி முட்டியமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு லைட்டாக கொதிக்க விட்டாலும் சரி, இல்லை அப்படியே வச்சு நீங்கள் சர்வ் பண்ணாலும் சரி. நல்லா கம கமண்டு மணக்கும். அதோட சுட சுட இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.